ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? வெளிநாட்டில் உள்ள பாகிஸ்தானியர்கள் முன்பு அந்நாட்டின் ராணுவ தளபதி அசம் முனிர் பேசினார். அப்போது காஷ்மீர் விவகாரத்தில் இந்தியாவை சீண்டும் வகையில் வீராவேசம் காட்டினார். அவர் பேசியது, பாகிஸ்தானின் நிலைப்பாடு தெள்ள தெளிவாக உள்ளது. காஷ்மீர் எங்கள் கழுத்து நரம்பு. இதை ஒருபோதும் நாங்கள் மறக்க மாட்டோம். வீரமுடன் போராடி வரும் எங்கள் காஷ்மீர் சகோதரர்களை நாங்கள் எந்த காலத்திலும் கைவிட மாட்டோம் என்றார். அதாவது காஷ்மீர் பாகிஸ்தானின் ஒரு பகுதி. அதை ஒருபோதும் மறக்க மாட்டோம். காஷ்மீரை கைப்பற்றுவோம் என்ற தொனியில் பாகிஸ்தான் ராணுவ தளபதி பேச்சு இருந்தது. இந்த திமிர் பிடித்த பேச்சுக்கு இந்தியா பதிலடி கொடுத்துள்ளது. இந்தியாவிடமிருந்து ஆக்கிரமித்து வைத்திருக்கும் காஷ்மீரின் பகுதிகளை முதலில் பாகிஸ்தான் ஒப்படைக்க வேண்டும் என்று நம் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரன்தீப் ஜெய்ஸ்வால் பதிலடி கொடுத்தார். வெளிநாட்டினர் எப்படி கழுத்து நரம்புக்குள் இருக்க முடியும்? காஷ்மீர் இந்தியாவின் யூனியன் பிரதேசம். பாகிஸ்தானுடனான அதன் ஒரே உறவு அந்த நாடு ஆக்கிரமித்து வைத்திருக்கும் பகுதிகளை ஒப்படைக்க வேண்டியதுதான் என்று ஜெய்ஸ்வால் சொன்னார். How can anything foreign be in there in a jugular vein? This is a union territory of India. Its only relationship with Pakistan is the vacation of illegally occupied territories by that country. So this is my response to your question. So the day Thakur Rana was extradited to India, in a press conference last Thursday, Pakistan made a comment that Thakur Rana has not renewed his Pakistani document and he is a Canadian citizen. In a way, washing their hands of Thakur Rana. Any comments on that from India? See, Pakistan may try very hard, but its reputation as the epicenter of global terrorism will not diminish. The extradition of Rana is a reminder yet again to Pakistan that it needs to act to bring to justice other perpetrators of Mumbai terror attacks whom it continues to shield. காஷ்மீர் பற்றி பேசியது போல இந்து முஸ்லிம் பற்றியும் பாகிஸ்தான் தளபதி முனிர் அதிர்ச்சிகரமான விஷயங்களை பேசினார். இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே இருக்கும் ஆழமான வேறுபாடுதான் பாகிஸ்தான் என்ற இஸ்லாமிய நாடு பிறக்க முக்கிய காரணம். வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் நாம் இந்துக்களிடமிருந்து வேறுபட்டவர்கள். இதை நம் முன்னோர் தீர்க்கமாக நம்பினர். நம் மதம் வேறு, நம் பழக்க வழக்கங்கள் வேறு, நம் மரபுகள் வேறு, நம் எண்ணங்கள் லட்சியங்கள் வேறு. இதுதான் இரு நாடுகள் உறவான கோட்பாட்டின் அடித்தளம். பாகிஸ்தானியர்கள் உயர்ந்த சித்தாந்தம் கலாச்சாரத்தால் பிணைக்கப்பட்டுள்ளனர். இதை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் முனிர் பேசியது குறிப்பிடத்தக்கது.